வணக்கம் கண்ணு. இது திருச்சி மண்ணுங்க. நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. வாங்க, இன்றைய வகுப்பு செய்யுள் பகுதியில் சிறு பஞ்சமூலம் அப்படின்ற ஒரு தலைப்பில் பாடல் ஒன்று பார்க்க போகிறோம். சரிங்களா? பாடல் முதல்ல பாடிட்டு அதற்கப்புறம் நான் விளக்கம் சொல்கிறேன். வாங்க, என் கூடவே நீங்களும் பாடுங்கள். பல்லமா. கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை, கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை, என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பன்வனப்பு கேட்டார் நன்னென்றல், பன்வனப்பு கேட்டார் நன்னென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் அன்னென்றல் வனப்பு, கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்னென்றால் வனப்பு. காரியாசன். இப்போ சிறு பஞ்சமூலத்தில் இந்த பாடல் இப்போ நம்ம பாடணும் இல்லைங்களா? கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை, என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பன்வனப்பு கேட்டார் நன்னென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்னென்றல் வனப்பு. ஆசிரியர் காரியாசன். இப்போ ஆசிரியர் இந்த சிறு பஞ்சமூலத்தில் இந்த பாடலில் என்னென்ன விளக்கம் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்க்க போகிறோம். பாருங்க. கண் வனப்பு கண்ணோட்டம். கண் வனப்புன்னா அழகு. நம்மளுடைய கண்கள் இருக்கு இல்லையா, அதற்கு அழகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரக்கம் கொள்ளுதல். நம்ம என்ன பண்ணணும்? கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளணும் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாரு. ஏன் நம்ம இரக்கம் கொள்ளணும்? இப்போ ஒருத்தங்க சாப்பாடே இல்லாமல் ஒரு வயசான பாட்டி ரோட்டில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம பார்த்துக்கிட்டே என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. நம்ம அவங்கள்ட்ட காசும் கொடுக்கக்கூடாது. இந்தாங்க பணம், நீங்கள் போய் வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க சாப்பாடு இல்லாமல் ரோட்டில் உக்காந்துட்ருக்காங்க, அவங்களால நடக்கக்கூட முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கடையில் போய் ஒரு 2 இட்லி வாங்கி அந்த பாட்டி தாத்தா கையில் கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதான் நம்மளுடைய கண்ணுக்கு அழகு. வனப்புன்னா அழகு. நம் கண்ணுக்குனுடைய அழகு என்ன அப்படின்னா இரக்கம் கொள்ளணும். சரிங்களா? இரக்கப்படணும். அதுதான் கண்ணுக்கு அழகுன்னு ஆசிரியர் சொல்கிறாரு. அடுத்தது பாருங்க. கால்வனப்பு செல்லாமை. கால் இருக்கு இல்லையா, நம்மளுடைய கால்கள் பிறரிடம் அடுத்தவரிடம் போய் என்ன கேட்கக்கூடாது? பொருள் கேட்கக்கூடாது. என்னன்ட்ட பணம் இல்லை கொடுங்க, எனக்கு சாப்பாடு இல்லை காசு கொடுங்க, என்கிட்ட ஆடை இல்லை புது ஆடை வாங்கித்தாங்க அப்படின்னு நம்மளுடைய இரு கால்களும் அடுத்தவரிடம் சென்று பொருள் கேட்கக்கூடாது, பிச்சை கேட்கக்கூடாது. சரிங்களா? அது அழகு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க. என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறேன், நான் புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க? நமக்கு மோட்டிவேஷன் பண்ண மாட்டாங்க. உன்னால் முடியும், நீ பண்ணு அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. வேணாப்பா, அதில் ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா நம்மளை தான் திட்டுவாங்கப்பா, நம்ம எதுவும் செய்ய வேணாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் நம்ம காதுலையே வாங்கக்கூடாது. நம்மளுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்கணும். என்னால் இந்த வேலையை கண்டிப்பாக செய்து முடிக்க முடியும், நான் செய்வேன் இந்த வேலையை அப்படின்றது தான். எனக்கு இந்த வேலையை செய்து முடிக்க என்னால் முடியும் அப்படின்னு நம்ம நம்பணும் அப்படின்னு ஆசிரியர் 3ஆவதாக சொல்கிறாரு. அடுத்தது பாருங்க. பன்வனப்பு கேட்டார் நன்னென்றல். பண்ணுனா இசை. இசையை கேட்குறவங்க என்ன பண்ணணும்? சூப்பராக இருக்குப்பா, உன்னோட இசை ரொம்ப அழகாக இருக்குப்பா, மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு
இசையை கேட்குறவங்க சொல்லணும். இப்போ நம்ம ஒரு பாட்டு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பாட்டு? அல்லலே அல்லலே காட்டுல மலையே அல்லலே அல்லலூ. இந்த பாட்டு கேட்டோன்னே எல்லாருக்கும் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குல்ல, நல்லா பிடிச்சிருக்குல்ல, நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? அதே மாதிரி நமக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் கேட்குறப்ப நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம ஒரு பாடல் பாடுறோம். நம்ம ஒரு இசை இசை மியூசிக் சரிங்களா? பண்ணுனா இசை. இந்த இசை நமக்கு செய் பண்றப்ப, அந்த இசைய எல்லாரும் கேட்குறாங்க இல்லையா? கேட்குறவங்க என்ன சொல்லணும்? இந்த இசை ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த காந்தாரா படத்துல ஒரு மியூசிக் வரும்ல, அந்த மியூசிக் நமக்கு கேட்குறப்ப எப்படி இருக்கும்? இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி தான். இசை எப்படி இருக்கணுமா? நம்மளுடைய இசை அடுத்தவங்க கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க. தன்னாடு வாட்டான் நன்னென்றல் வனப்பு அப்படின்னா கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்னென்றல் வனப்பு அப்படின்னா கிளர் வேந்தன் அப்படின்னா அரசன். ஒரு நாட்டினுடைய மன்னன் அரசன் தன் நாட்டு மக்களை துன்பப்படாமல் கஷ்டப்படுத்தாமல் நல்லபடியாக ஆட்சி செய்யணும். குடிமக்கள் எல்லாருமே எப்படி இருக்கணும்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும். குடிமக்கள் எல்லாருமே எப்படி இருக்கணும்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும். அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் வராமல் பார்த்துக்கிறது தான் வேந்தன் அரசனுடைய ஒரு நல்ல அழகு. அரசனுக்குரிய ஒரு நல்ல அழகு என்ன அப்படின்னா தன்னுடைய மக்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும், துன்பப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப காரியாசன்ற ஆசிரியர் என்னென்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கண்ணுக்கு அழகு பிறரை பார்த்து இரக்கம் கொள்ளணும். காலுக்கு அழகு பிறரிடம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொருள் வேண்டி போகக்கூடாது. அப்புறம் என்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல் அப்படின்னா நான் கண்டுபிடிச்சது தான், நான் என்னால் இந்த வேலையை சரியாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கை. அடுத்தது பண்வனப்பு கேட்டார் நன்னென்றல் அப்படின்னா இசையை கேட்குறவங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்றது. அடுத்தது வேந்தன். வேந்தன் அரசன் எப்படி வச்சுக்கணும் தன்னுடைய குடிமக்களை, தன் நாட்டு மக்களை துன்பப்படாமல் பத்திரமாக நல்லபடியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் பார்த்து கொள்ளணும் அப்படின்னு இந்த சிறு பஞ்சமூலம் ஆசிரியர் காரியாசன் நம்மளுக்கு சொல்றாருங்க. உங்களுக்கு இந்த பாடல் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துதா? நீங்களும் நல்லா படிச்சு பாருங்க, உங்களுக்கும் புரியும். சரி வாங்க இப்போ நம்ம அடுத்த பக்கம் போகலாமா? வாங்க போகலாம். இங்கே பாருங்க, சொல் பொருள் கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் படிச்சுக்கோங்க. பாடலுடைய பொருளாக இருக்குது. அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க, மதிப்பீடில் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? இங்கே பாருங்க, முதல் ஒன் பாருங்க, வனப்பு. இச்சொல்லின் பொருள் என்ன? வனப்புன்னா அழகு. அழகு எழுதிருங்க. அடுத்தது இங்கே வாங்க, நன்னென்றல். இச்சொல்லை பிரித்து எழுதணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா நன்று கூட்டல் என்றல். அடுத்தது பாருங்க, என்று கூட்டல் உரைத்தல். இச்சொற்களை சேர்த்து எழுதணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பாருங்க, என்றுரைத்தல் எழுதிருங்க. அடுத்தது கண்ணுக்கு அழகு என்ன? இரக்கம். பொறுத்துகளை பாருங்க, கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல். காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்காமை. மூன்றாவது பாருங்க, ஆராய்ச்சிக்கு அழகு முடிவு என்னவாக இருக்கும் என்று உறுதி செய்து கூறுதல். நான்காவது, இசைக்கு அழகு கேட்பவர் நன்றி என்று சொல்லுதல். அடுத்தது பாருங்க, அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை. இதை இப்படி போட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்க, பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்வனப்பு, என்வனப்பு, கால்வனப்பு, செல்லாமை, கால் கால் செல் எல்லாமே எழுதிக்கலாம். எல்லாமே இல்லை தானே முடியும், அதை எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்க, கண்ணுக்கு வனப்பு என கூறப்படுவது எதுன்னு வினாக்களுக்கு விடையலில் முதல் ஒன்றில் என்ன வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு வனப்பு என கூறப்படுவது எது அப்படின்னா இங்கே வாங்க, இங்கே இருக்கு பாருங்க, கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல், அதுதான். சரிங்களா?
கண்ணுக்கு வனப்பு இரக்கம் கொள்ளுதல் என கூறப்படுவது. அடுத்தது அரசனுக்கு அழகு என்று கூறப்படுவது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்தாமல் இருப்பது அப்படின்னு எழுதிருங்க. அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்கள் வருந்தாமல் இருப்பது என்று கூறப்படுவதுன்னு எழுதிருங்க. மூன்றாவது காலுக்கு அழகு என கூறப்படுவது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை அப்படின்னு சொல்லி எழுதுங்க. அடுத்தது கீழே பாருங்க, சிந்தனை வினால பண்புகளை வளர்த்து கொள்வதால் நிகழும் நன்மைகள் யாவை? பண்புகளை வளர்த்து கொள்வதால் நிகழும் நன்மைகள் என்னென்ன அப்படின்னா இந்த பாடப்பொருளில் இருக்கிறத நீங்கள் எழுதிருங்க. சரிங்களா? இன்றைய வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படியே எனக்கு லைக் பண்ணிருங்கடா. மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரி, நம்ம மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம் குட்டீஸ். நன்றி, வணக்கம்.